ஹாய்ங்க. அன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால, அந்த வாரத்துக்கு தேவையான ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கி வச்சிடலான்னு ஹஸ்பண்ட் கிட்ட லிஸ்ட் குடுத்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நான் எப்பவும் ஃப்ரூட்ஸ் மட்டும் 1 வாரத்துக்கு வர மாதிரி வாங்கி வச்சுருவேன். அப்போதான் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் பிளான் பண்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். வெஜிடபிள்ஸ் கொஞ்சமா வாங்கிட்டு வீக் டேல இன்னொரு நாள் தேவைக்கு வாங்குனா போதும். என்னெல்லாம் வாங்கியிருந்தேன்னு பார்க்கலாம். முட்டை, வாழைப்பழம், பீர்க்கங்காய், சொரக்காய், ஆப்பிள், ஸ்வீட் கார்ன், ஸ்வீட் பொட்டேட்டோ. பாப்பாக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருந்தது. டாக்டர் ரெகுலரா ஸ்வீட் பொட்டேட்டோ குடுக்க சொல்லியிருந்தாங்க. குடுக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. அப்போலேருந்து எப்பவுமே ஸ்வீட் பொட்டேட்டோ ரெகுலரா வாங்கிடுவேன். அதுக்கப்புறமா வாட்டர்மெலன். இது ஒரு 1 வீக்குக்கு வருங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அன்னைக்கு லஞ்சுக்கு கார்ன் ரைஸ், அது கூட எக் ஃப்ரை தான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த கார்ன் ரைஸோட ரெசிபி நான் தனி வீடியோவாவே போஸ்ட் பண்றேன். எக் ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். கார்ன் ரைஸ்க்கு இது சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இதுக்கு முட்டையை வேக வச்சு எடுத்துட்டு 2ஆ கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பேன்ல எண்ணெய் விட்டு கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், கருவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுட்டு அது கூட மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கலாம். லாஸ்டா பெப்பர் தூள் மட்டும் போட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணா சூப்பரா வந்து ரெடி ஆயிரும். அன்னைக்கு லஞ்சுக்கு கார்ன் ரைஸும் எக் ஃப்ரையும் வச்சு சூப்பரா சாப்பிட்டாச்சு. கண்டிப்பா நீங்க இந்த எக் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு vlogல பார்க்கலாம். டாடா.